அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இது என்ன இதே எல்லாரும் பயப்படுறாங்க, யார்கிட்ட போனாலும் பயப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாங்க உட்காந்து பேசுவோம்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர்ட் டுகெதர். அது ரொம்ப ஒரு அருமையான சொன்னார்ல அவர் சில விஷயங்களை அவர் வந்து வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பட்டு நமக்கு புதுசா ஒரு விஷயம் புரியும். இப்போ ஒன்று சொன்னார் இல்லையா, ஒரு இன்விசிபிளான இடம்னு. ஏன்னா இது சரியான இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றது நம்ம யாரும் ரியலைஸ் பண்ணவே மாட்டோம், ஆனா அது நிகழ்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து the way he explains the thought process. அதனாலதான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் பிடிக்கும், ஆனா டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச டைரக்டர்னா இவருன்னு சொல்லுவேன். they have so much love and respect for him and working with him, discovering this process இருக்குல்ல. அவர் வாத்தியார்னு ஒரு விஷயத்தை கிராக் பண்ணி அதை வச்சு ஒரு கதை எழுதி அதை வந்து முழுமையா கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறது. நான் ஒரு கதை சொல்லி கொடுக்கும்போது நலன் எனக்கு புரியல நலன் சொல்லிட்டேன். I was very excited to meet நலன். நலன் வந்து கதை சொன்னாரு, எனக்கு புரியல நலன்னு சொல்லிட்டேன். ஒரு இருந்த ஓஷனோட நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிளண்டா வச்சிருந்தேன் நிறைய விஷயம். அதான் அவர் சொன்னது நான் அப்புறமா நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், டிஸ்கவர் பண்ணேன். அப்போ அது எனக்கே கிளாரிட்டி கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணிட்டு அவர்கிட்ட போகாம இருந்தேன். அப்புறமா தான் சார் நான் திருப்பி யாரோ ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே கதை நான் திரும்பி கேட்குறப்ப எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுது, பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. என்னையா பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு 4 சீன் ஃப்ரெஷ்ஷா உள்ள வச்சுட்டேன், எடுத்த சீனை உள்ள வச்சேன். பட் த மேஜிக் ஆஃப் த ஹோல் ஃபில்ம் ஜஸ்ட் கேம் அவுட். அந்த நான் திரும்ப அது திங்க் கோவிட் டைம்ல எனக்கு அமிச்சாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபுல் நரேஷன் அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமிச்சிருந்தாரு. அப்ப எல்லாரும் நமக்கு திடீர்னு கோவிட்ன்றுவாங்க, ஒரு 10 நாள் வீட்டுல உட்கார சொல்லுவாங்கல்ல. நான் அப்ப கேட்டுட்டு I was so impressed with it and I was very particular நலன் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இவ்வளவு கஷ்டமான ஒரு கதையை கொண்டு கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் தென் அந்த ப்ராசஸ்ல இட் கிராக்ட். Then we said we can work it அப்படின்னு சொல்லி